என்னப்பா நல்ல இருக்கு உன் பையன் எப்பதான் வருவான்? நானும் பாக்குறேன், இன்னுமா அந்த ஸ்கூல் முடியல. ஐயோ இருங்க ஐயா, அவன் அவங்க நண்பர்களோட பேசி சிரிச்சு வர்றதுக்கு லேட் ஆகும், வந்துருவான். பொறுமையா இருங்க, உங்களோட அவசரத்துக்கும் ஒரு எல்லை இல்ல போல. என் பையன் அதெல்லாம் கரெக்டா வந்துருவான் பாருங்க. என்னப்பா, முடிஞ்சிச்சுன்னா நேரா வீட்டுக்கு வர்றது இல்லையா? அது என்ன, பேசி சிரிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இங்க வந்துட்டு துணிலாம் மாத்திட்டு கை கால் மூஞ்சி கழுவிட்டு கொஞ்சம் புத்துணர்ச்சியோட போலாம்ல. அந்த அழுக்கு சட்டையோட இருந்துட்டு அங்க நின்னு என்ன பேச்சு, இதெல்லாம் கண்டிக்க மாட்டியா நீ? அட சின்ன பையன் தானேங்க ஐயா, போய் இருந்துட்டு போறான், இதுல என்ன இருக்கு? பேசி கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரட்டுமே. இங்க அவனுக்கு என்ன வேலை இருக்கு? குளிச்சுட்டு விளையாடினா என்ன, விளையாடிட்டு குளிச்சா என்ன? என் பையன் விளையாடிட்டு குளிப்பான், குளிச்சுட்டு போய் விளையாடுவான். இதுல என்ன இருக்கு? இப்போ விளையாடாம அவன் வேற என்ன என் வயசுலயே ஓடி ஆடி தெரிய போறான்? நல்ல விஷயத்துலாம் சரியில்லை. பையனுக்கு இவ்வளவு செல்லலாம் கொடுக்க கூடாது, கெட்டு போயிடுவான். எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு உண்டு சரியா? நான்லாம் அவங்கள சின்ன வயசுல அந்த அடி அடிச்சுதான் இப்ப பெரிய ஆளா ஆக்கி வச்சிருக்கேன். என்ன பண்றது, நான் கொஞ்சம் இந்த பண விஷயத்துல கொஞ்சம் அசால்ட்டா இருந்தனாலதான் இந்த நிலைமையில ஆயிட்டேன். பசங்களும் கவனிக்காம போயிட்டாங்க, என்ன பண்றது? இதுதான் தெரியும்ல, பணம்னா பணமும் வாயை திறக்கும். நான் சாதாரண மனுஷன், கொஞ்சம் பேராசையில கொஞ்சம் ஈடுபட்டனால இந்த மாதிரி பிச்சைக்கார நிலைமையே ஆக வேண்டியது. எந்த பையன் இந்த பொண்ணுதான் நியாயமா ஏத்துக்குவாங்க, நீனே சொல்ல. சே, போற வரைக்கும் போயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு நீ இப்படி தண்ணி தெளிச்சு அனுப்பி விட்டுட்டாங்கப்பா. இப்பதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புத்தி தெளிஞ்சு நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு இப்பதான்ப்பா எனக்கு தோணுதே. ராஜா மாதிரி இருந்தப்பா, ஜெமீன் தெரியுமா நான்லாம். இப்ப பாரு, ராபிச்சக்காரன் அந்த கிழிஞ்ச பனியன் கிழிஞ்ச கையை அடுத்த வேலை உடுத்துருக்கு துணி கூட இல்லாம இங்க பாரு, சோத்துக்கு கையேந்திட்டு திரியிறேன். இந்த மாதிரி கடவுள் கொண்டாந்து நிப்பாட்டிட்டாரு. என்ன பண்றது, தப்பு பண்ணவன் களி தின்னுதானே ஆகணும். இங்க பாரு, அந்த களி கூட திங்க முடியாத நிலைமையில நான் இப்ப இருக்கேன். என்னைக்கு நிலைமை எல்லாம் பழைய மாதிரி மாறுமோ என்னன்னு தெரியலப்பா. இனிமே தப்பே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். தப்பு பண்ணனால தானே இவ்வளவு பெரிய பிரச்சனை. வாழ்நாள் தப்புங்கிற வார்த்தைக்கு இனிமே என்னோட அகராதில இடம் இல்ல. சே, பட்ட வரைக்கும் போதும். இந்த மாதிரி நிலைமை யாருக்கும் வந்துடக்கூடாதுப்பா. எதிரிக்கு கூட இந்த நிலைமை வந்துடக்கூடாது. ஒரு வேளை சோத்துக்கு கையேந்திர நிலைமைலாம் எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? சரிங்க ஐயா, விடுங்க, அதெல்லாம் முடிஞ்சு போனது தானே. இப்ப அதை நினைச்சு ஏன் கஷ்டப்பட்டுட்டு மனசு நொந்துகிட்டு இருக்கீங்க? போனது போயாச்சு. இப்பதான் நீங்க நான் பாத்துக்கிறேன்னு கூட்டிட்டு வந்துட்டேன்ல, அப்புறம் எதுக்கு பழச போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க? சும்மா விடுங்க அங்கிட்டு. இப்ப உங்களுக்கு யார் சாப்பாடு இல்ல, உடுக்க துணிமணி இல்லைன்னு சொன்னா? நாளைக்கே போயிட்டு ஒரு ஜவுளி கடையில உங்களுக்கு தேவையான துணி என்ன வேணும்னு சொல்லுங்க, எத்தனை ரகத்துல வேணும்னு சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். இப்ப யார் உங்களுக்கு என்ன இல்லைன்னு சொன்னா? நான் உங்களை பாத்துக்கிறேன்னு கூட்டிட்டு வந்தேன்னா உங்களை அம்போன்னு விட்டுருவானா? அம்முன்னு விட்டா நான் நல்லரசா ஆயிடுவேன்னா? என்னங்க ஐயா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன துணிமணி தானே, என்னோட துணிமணியை எடுத்துக்கோங்க. உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க, எதுக்குமே கூச்சப்படாதீங்க. உங்களை நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு இன்னொரு பையன் இருக்கிறதா நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு வேண்டுங்கிறத கேட்டுக்கோங்க. என் பையனை உங்க பேரனா நினைச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இதை விட்டுட்டு என்ன நீங்க இப்படி வெளியாள் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? என்னைக்கு நீங்க இங்க வந்துட்டீங்களோ எங்க குடும்பத்துல ஒருத்தர் நீங்க, சரிங்களா? நீங்க வெளியாளுங்கிற நினைப்பையும் உங்க மனசுக்குள்ள எப்போதும் வச்சுக்காதீங்க. வேணா நல்லரசு, 2 நாள் நல்லா இருக்கும், 3வது நாள் உனக்கே அது பாரமா போயிருப்பா. நீனே வறுமையின் கொடுமையில இருக்க, அந்த இதுல நான் வேற ஏன்பா உனக்கு கஷ்டமா பாரமா இருக்கணும்? வேணா நல்லரசு. நீ வேற உன் பையனை ஒரு பெரிய ஆளா ஆக்கணும்னு நினைக்கிற, அதுக்கு சேமி எனக்கு தேவையில்லாம செலவு பண்ணி அதுல மணல் கோட்டையா போயிட போகுதுப்பா. வேணாப்பா, தேவையில்லாத வீண் செலவு எல்லாம் பண்ணாத. உன் பையனை நல்லபடியா ஒரு பெரிய அதிகாரியா ஆக்கணும்ப்பா. இந்த கிராமத்துக்கு அவன் நல்ல நல்ல உதவி நிறைய பண்ணணும். அதுக்கு நீ என்ன வேணாலும் பண்ணு. ஆனா போய் போய் இந்த ராப்பிச்சக்காரனுக்காக, இந்த காசுக்காக பேராசைப்பட்டுட்டு போனவனுக்கெல்லாம் எதுவும் பண்ணாதப்பா. பாவம்ப்பா, நீ சேர்த்துக்காதப்பா அந்த பாவத்தை உன்னோட இதுல. வேணாப்பா நல்லரிசு, விட்டுரு. என்ன என்னங்க ஐயா இப்படி சொல்லிட்டீங்க? நான் உங்களை என் தகப்ப ஸ்தானத்துக்கு இருந்து பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இதுக்கு இப்படி சொல்றீங்க? நான் அப்படி நினைப்பேனா? என் பையனுக்கு அவனுக்கு தேவையானதெல்லாம் அதுவே நடக்குங்க ஐயா.
இப்ப எனக்கு ஒரு தவப்ப இருந்திருந்தா அவரை நான் பார்க்க மாட்டேனா, அவரை நான் பாரணும்னு நினைப்பேன். அப்புறம் என்ன, அந்த மாதிரிதான் நீங்களும். நீங்க இப்படி எல்லாம் யோசிக்காதீங்க. இந்த குடும்பத்தை எப்படி நடத்தணுங்கிறத நான் பாத்துக்கிறேன். கடவுள் அதுக்கான வழியை நல்லபடியா விடுவாரு. நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க. உங்களுக்கு வந்துட்டு சும்மா இருக்கேன்னுலாம் நினைக்காதீங்க. நான் உங்களை என்னன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன், 3 வேளை சாப்பாடு தங்குறதுக்கு இடம், ஒரு நல்ல வேலை நான் உங்களுக்கு போட்டு தரேன்னு சொல்லி தானே நான் கூட்டிட்டு வந்தேன். அது எப்படி நான் பண்ணாம இருப்பேன்? சொன்ன வாக்குல இருந்து நான் தவற மாட்டேங்க ஐயா. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நீங்க இங்க வந்து பாரமா இருக்கலாம் நினைக்காதீங்க. எங்க குடும்பத்துல ஒரு உறுப்பினரா நீங்க நினைங்க. என்ன வெளியே எல்லாம் தயவு செஞ்சு வந்து நினைக்காதீங்க. ஹலோ அப்பா, நான் ஸ்கூல் விட்டு வந்துட்டேன்ப்பா. எங்க இருக்கீங்க? என்ன பண்றீங்க? சோமு வந்துட்டியாப்பா? இங்கதான் இருக்கேன் பாரு. நான் ஒரு அங்கிள் சொன்னேன்ல, அவர் இவர் தான். வா வா வா, உன்னைய பாக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. வா வா வா. ஹாய் அங்கிள், நான் தான் சோமு, நல்லரசப்பாவோட பையன். எப்படி இருக்கீங்க? அப்பா உங்களை பத்தி நிறைய சொன்னார் நேத்து. வா, அதுக்குள்ள வந்துட்டீங்க. ஓஹோ, நீதான் அந்த சோமுவா? ஓகே ஓகே, இனிமே வேலைய ஆரம்பிச்சிட வேண்டியதான். படிச்சு பெரிய அதிகாரி ஆக போறியா? எப்படி ஆகுறேன்னு பாக்குறேன். எஜமானோட குடும்பத்தை நாசம் பண்ணிட்டு இந்த குடும்பம் வாழ்ந்துருமா? எப்படி? நானும் பழைய மாதிரி ஒரு பொன் பொருள் எஜமானனா மாறணும்னா இந்த குடும்பத்தை அழிச்சாதானே உண்டு. அப்பதானே என் கை நிறைய காசு கிடைக்கும். சோமு, உனக்கு வைக்க போறான்டா ஒரு ஏண்டு காடு. படிக்க போறியா? நீ எப்படி படிக்கிறன்னு நானும் பாக்குறேன்டா. வீட்டுக்குள்ள வந்துட்டேன்ல, இனி ஆட்டத்தை பாரு. அங்கிள், ஏதாவது சொன்னீங்களா? தனியா பேசி சிரிச்சிட்டு இருக்கீங்களே, என்ன ஆச்சு? பைத்தியம் முத்திடுச்சா? சோமு, பெரியவங்களை அப்படி பேசக்கூடாது. மன்னிப்பு கேள்வி, ஒழுங்கு மரியாதையா. என்ன பேச்சு இது? யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட? சரிப்பா, தெரியாம சொல்லிட்டேன் அங்கிள், சாரி. இனிமே அப்படி சொல்ல மாட்டேன். மர்மமா இருக்கே, இவரை பார்த்தா நல்லவமெல்லாம் சொல்லி பிச்சைக்காரனா? எப்படினாலும் யாராவது ஏவி விட்டு அம்பாதான் இருக்கும். கூடிய சீக்கிரத்துல இந்த மர்மம் முடிச்ச எப்படி அவுத்துறேன்னு பாருங்க. நீயா நானானு பாத்துடலாம். கேளவா, எங்க இருந்துதான் எங்க அப்பாவை தேடி வருவானுங்களோ தெரியல. ஒரு மனுஷன் நல்லது பண்றது பொறுக்காதே. இவ்வளவு சின்ன வயசுலயே ஐயோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நான் கையாள வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது, எல்லா வீட்லயும் அப்பா பையனா இருக்கணும். இங்க வந்து பையன் அப்பாவும் அப்பா பையனாவும் இருக்காங்க. என்ன பண்றது, எல்லாம் என் அப்பாவுக்கு தானே. நான் எந்த அளவுக்கு வேணாலும் போவேன். இந்த கிழவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். என்னோட எங்க அப்பாவோட கனவையும் என் கனவையும் அழிக்க வந்தவன் தானே நீ. பாத்துக்கிறேன்டா. நீ யாருங்கிற முக வேஷத்தை நான் வெளில கொண்டு வரல. நான் வந்து சோமு இல்லடா. சோமு, வர வர உன் பழக்க வழக்கங்கள் சரியில்லை. சொல்ற பேச்ச கேட்க மாட்டேற. பெரியவங்களை இப்படிலாம் பேசலாமா? யார் உனக்கு இதெல்லாம் சொல்லித்தாரா? எங்க இதுதான் கத்துக்கிற? இதெல்லாம் வந்துட்டு பழகக்கூடாதுப்பா. தப்பு என்ன? இன்னொரு தடவை பண்ணனா வச்சுக்குவேன். அப்பா சொல்லிட்டு இருக்க மாட்டேன். சரி சரி விடுங்கப்பா, இப்பதான் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கேன், அதுக்குள்ள திட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. விடுங்க விடுங்க, இன்னும் நேரம் கழிச்சு திட்டலாம். இப்பயே திட்டிட்டீங்கன்னா அப்புறம் திட்டுறதுக்கு வார்த்தை இருக்காது. நான் இனிமே இப்படி சொல்ல மாட்டேன். தெரியாம ஒரு விளையாட்டுத்தனத்துல சொல்லிட்டேன். இப்ப என்ன, விடுங்க. கூல் டவுன். ஏதாவது சொன்னா போதுமே, ஏதாவது ஒரு இங்கிலீஷ் வார்த்தையை சொல்லி என் வாயை அடைச்சிட வேண்டியது. சரிப்பா, போய் கை கால் மூச்செல்லாம் கழுவிட்டு வா. உனக்கு நான் சாயந்தரம் சாப்பிடுறதுக்கு ஏதாவது செஞ்சு வைக்கட்டுமா? சாப்பிடுறியா இல்ல விளையாட போறியா திருப்பி? நான் கொஞ்ச நேரம் அவரோட கொஞ்சம் பேசுறேன்ப்பா. ஏன்னா எனக்கு எதுவும் வேணாம். நான் வர வழியிலே என்னோட ஃப்ரெண்ட்ஸோட கடையில வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். அதனால எனக்கு இப்ப எதுவும் வேணாம். நீங்க ஒன்றும் சிரமப்பட வேணாம். உட்காந்து கொஞ்ச நேரம் புதுசா வந்திருக்கு இந்த அங்கிள் கிட்ட கொஞ்சம் நான் பேச வேண்டியது இருக்கு. நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க ஏதாவது வேலை இருந்தா பாருங்கப்பா. என்ன? சரிப்பா சரிப்பா. அங்கிளா? பரவாயில்லையே. சரி, பெரியவர் வந்துட்டு உன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப துடிச்சாரு. பேசிட்டு இருங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் அங்க போய் பார்த்துட்டு வரேன். எதுவும் சேட்டை பண்ணக்கூடாது அங்கிள்கிட்ட, சரியா? சரிப்பா, நீங்க உங்க வேலையை அங்க பார்க்க போங்க. நான் இவர்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, பேசுறேன். சரி, நீங்க பேசிட்டு இருக்க. நான் அந்த மீதம் இருக்க வேலையை போய் பாக்குறேன். சரிப்பா, வரேன். பெரியவரே, நான் வரேன். என்ன, பையனை பாத்துக்கோங்க. சரிப்பா நல்லரசு, உனக்கு இருக்க வேலையை பாரு. என்ன, போ போ. நான் பையன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுறேன். பையன் எவ்வளவு அழகா இருக்கேன்னு தெரியுமா? அப்படியே உன்னை உரிச்சு வச்சாப்புல இருக்கான். பா, நல்ல பையன், அழகா இருக்கான். என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஐயோ, உன் கண்ணுதான் படக்கூடாது. சரி
தீயா பேசுறாயா. கன்ஃபார்ம் இவன் வந்து குழி வெட்ட வந்தவன் தான், பேச்சிலே தெரியுது. தனியா பேசணுமா? தனியா வா வா, வாயிலேருந்து உன் வாயிலேருந்தே உண்மை எல்லாம் கறக்குறேனா. சோமுக்கு முன்னாடி நீலாம் வந்து தூசிதான். நீ என்ன திட்டம் தீட்டி இருக்கன்னு நானும் பார்க்கறேன். உனக்கு 2 மடங்கு நான் ஒரு திட்டம் தீட்டி வாடா வா பிச்சைக்காரனா இருக்க உன்னைய நான் பாறேன், பிச்சை கூட எடுக்க விடாத அளவுக்கு பண்றேன். எங்க அப்பாவைய வந்துட்டு குளியில தலை வந்திருக்க, ஒரு கை பாத்துறேன் நீயா நானு. சரிப்பா நல்லரசு, உனக்கு நேரம் ஆகுதுல, கிளம்பு கிளம்பு, பையன்கிட்ட கொஞ்ச நேரம் நான் பேசிட்டு வரேன். சரி, நான் அப்ப எனக்குள்ள அந்த வேலையை முடிச்சுட்டு நைட்டு நீங்க 2 பேரும் சாப்பிடுறதுக்கும் நான் வந்துட்டு உணவு வந்துட்டு ஆயத்தம் பண்றேன். என்ன? ஆ? சரி சரி. சோமு, சேட்டை பண்ணக்கூடாது, பெரியவருக்கு வந்துட்டு குடைச்சல் கொடுக்க கூடாது, சரியா? திரும்ப பாத்துக்க, கூட மாட இருந்து அவருக்கு தண்ணி ஏதாவது வேணுமான்னு கேட்டுட்டு கூட மாட இருந்து பாத்துக்க. என்ன சொல்றது புரியுதா? புரியுதா அப்பா? பாத்துக்கிறேன். நீங்க எனக்கு இது சொல்லணும்னு தேவையே இல்லை. நான் அவரை எப்படி பாத்துக்கணுமோ அப்படி நல்லா பாத்துக்கிறேன். நீங்க ஒரு கவலையும் படாதீங்க. என்ன, உங்க வேலையை மட்டும் நல்லபடியா முடிச்சுட்டு வாங்க, நான் இவர்கிட்ட நல்லபடியா இருந்துக்கிறேன். அப்ப சரி.